நமது சிறப்பு செய்தியாளர் அலெக்ஸ் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு விமானத்தில் செல்லும்போது கோயம்புத்தூரில் விமானம் இறங்கும் வீடியோவை அனுப்பியிருக்கிறார். விமானம் இறங்கும் போது 4 நிலைகளை கடக்கிறது. முதலாவது ஃபைனல் அப்ரோச். 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் 3,000 அடி, கிட்டத்தட்ட 900 மீட்டர் உயரத்துக்கு இறங்குகிறது. அதன் வேகம் 140 முதல் 160 நாட், அதாவது மணிக்கு 260 முதல் 300 கிலோமீட்டராக குறைகிறது. அடுத்து கிளைட், ஸ்லோப் அண்ட் டிசென்ட் நிலை. இந்நிலையில் பைலட் ILS என்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துவார். இதில் விமானம் 1000 முதல் 50 அடி உயரத்திற்கு இறங்குகிறது. வேகம் 140 முதல் 130 நாட், அதாவது மணிக்கு ஏறத்தாழ 260 முதல் 240 கிலோமீட்டராக குறைகிறது. மூன்றாவதாக ஃபிளேர் அண்ட் டச் டவுன் என்ற நிலைக்கு வருகிறது. விமானம் 50 அடி உயரத்தில் பறக்கும். இறங்கும் வேகத்தை பைலட் குறைப்பார். விமானத்தின் வேகம் 120 நாட், அதாவது மணிக்கு 220 கிலோமீட்டராக இருக்கும். நான்காவதாக ரோல் அவுட் அண்ட் பிரேக்கிங். இதில் விமானம் 120 முதல் 0 நாட் வேக எல்லைக்குள் வரும். விமானத்தின் சக்கரங்கள் ஓடுதளத்தை தொடும். அதன் பின் 20 முதல் 30 வினாடிகளில் விமானம் ஒரு காரின் வேகத்தை, அதாவது 10 முதல் 30 நாட், ஏறத்தாழ மணிக்கு 20 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி நிற்கும். இதுபோன்ற தகவல்களுக்கு தமிழ் பொம்மருடன் இணைந்திருங்கள்.